எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் திருச்சியில சின்ன குழந்தையா இருக்கிறப்ப, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப, எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்ப இருக்க மாரி நைட் எல்லாம் போய் வந்து ரொம்பலாம் வெளியில கூட்டு மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாளு காலையில குளிச்சுட்டு, ஐயப்பன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த ஐயப்பன் கோயில்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, நிப்போம். அது பார்த்தீங்கன்னா லைன்ல நின்னீங்க அப்படின்னா, அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்டு தருவாங்க. அதுக்காக பயங்கர கியூவா நிக்கும். அந்த கியூல நின்னு காலையில முதல்ல போய் ஐயப்பன் கோயில்ல சாமி கும்பிட்டு, லட்டு வாங்கிட்டு வரது தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கோயில் போவோம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு முதல்ல வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து கூட்டு போவாங்க வீட்ல. ஐயப்பன் கோயில் போகணும்ன்றது தெரியல. லட்டுக்காக போனேன் நான் சின்ன பிள்ளையில. அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு அப்படின்ற மாரி ஆயிருச்சு. அதனாலயே என்னமோ தெரியல, இங்க நெறைய பேரோட துபாய்ல கேரளாக்காரங்களோட வேலை பார்க்குற மாரி நமக்கு அமைஞ்சிருச்சு. உங்களுக்கும் இது மாரி நியூ இயர் அப்ப சின்ன குழந்தையில நீங்க எந்த மாரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ஃபோன் பண்ணுவேன். இப்ப நம்ம துபாய்ல இருக்கனால என்னென்னமோ பண்ணலாம்னு பார்க்குறோம். அப்ப அந்த கிடைச்ச ஒரு சின்ன லட்டு பயங்கர ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பயங்கர ஹாப்பியா இருக்கும்.